ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட லஞ்சை செய்கிற ரொட்டீனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்படி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் குயிக்காக செஞ்சு முடிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டே ராஜ்மாவை கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுட்டு காலையில் ராஜ்மா சாவல் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட பையனுக்கு லஞ்ச் பாக்ஸை இது தான் கட்டி கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணி நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எடுத்து அரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம டீ போட்டு கொடுத்துரும். நம்ம குடிக்கிறோமோ இல்லையா, ஹஸ்பண்டுக்கு காலையில் ஃபஸ்ட்டு டீ போட்டு கொடுத்துரும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிடும். முடித்த கையோடவே குக்கரில் எடுத்து ராஜ்மா ஒரு 10 விசில் போல் வேக வச்சு எடுத்தால் தான் அதுக்கெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வைக்க முடியும். ராஜ்மா நீங்கள் ரொம்ப கம்மியாக வேக வச்சிங்கன்னா நச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 விசில் கம்பல்சரி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஒரு 10 விசில் வச்சு வரத்துக்குள்ளே தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் போல் எடுத்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே பேஸ்ட்டு பார்த்து தான் அரைக்க போகிறோம். ராஜ்மா ஊற வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு இன்னும் கூட தண்ணி சேர்த்து செடிங்களுக்கு ஊற்றி விட்டுடலாம். நான் டெரஸுக்கு கொண்டு போய் ஊற்றுவேன். இப்போ வெளியிலே கொண்டு இருக்கிற செடிங்களுக்கு கொடுத்துட்டு இதே மாதிரி எல்லா செடிங்களுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா சத்து அதுவே போதுமான இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு தண்ணி தேவையான சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனியனை ஒரு 3 போல் எடுத்து பெருசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். கட் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக வதக்கிறத விட அரைச்சி சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 பல்லு பெரிய பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதை மட்டும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, பிரியாணி இலை இதை மட்டும் சேர்த்து வதக்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி விழுத உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க ராஜ்மா இருக்கு இல்லையா, அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் உப்பு சேர்த்துக்கிறதால தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கிட்டாலே போதும். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாதத்துக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நல்லாவும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும் கூட. நான் சப்பாத்தி தான் இன்றைக்கி பிசைஞ்சு ஸ்கூலுக்கும் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்க போகிறதால சப்பாத்திக்காக காலையிலே ரெடி பண்ணது. சப்பாத்தி ஒரு 5 சப்பாத்தி போல் எடுத்து போட்டு ஸ்கூலுக்கு டிஃபனுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை சப்பாத்தி ரஃப்பாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் நெய்யோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாகவே இருக்கும். மதியம் போல் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த கிரேவியில் உங்களுக்கு பட்டர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு கியூப் பட்டரை போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சமாக பாதாமும் பேரிச்சம்பழமும் கொடுத்துருக்கேன். காலையில் ஸ்நாக்ஸுக்கு க்யூபாக கட் பண்ண ஆப்பிள் அதிலே டூத் பிக் வைக்கிறதால எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபோக்கு தனியாக எடுத்து சாப்பிடும்போது அதை நம்ம தேடிட்டு இருக்க வேணும். இது மாதிரி டூத் பிக் வச்சுட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி கொஞ்சமாக ராஜ்மா சாவலை உள்ளே சேர்த்துட்டு காலையிலேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸு டிஃபன் லஞ்சு இது தாங்க பையனுக்கு கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா மதியத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையோடு கிளம்புனது கூட நம்ம மதியத்துக்கான லஞ்சை ரெடி பண்ணலாம். மதியத்துக்கு என்னென்னா சாம்பாரும் கேரட் பொரியலும் தான். ரொம்ப சிம்பிளாக சாம்பார் பருப்பெல்லாம் வேக வச்சு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் செஞ்சுட்டு கேரட்டை சிம்பிளாக தேங்காயெலாம் எதுவும் போடாமலே பொரியல் செஞ்சு எடுத்துட்டேன். இதுதான் இன்றைக்கான ரெசிபியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.